மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிராஷ் கோர்ஸ் சக்தி நீட் அகாடமியுடைய சம்மர் ப்ரோக்ராம், ஓகே, ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஆன் நீட் கிராஷ் கோர்ஸ், அதை பற்றி பார்க்கலாம். ரொம்ப அட்ராக்டிவான விஷயங்கள் இருக்குது, கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது எப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்டுக்கு 13th மார்ச் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஓகேயா, முன்னாடியே அட்மிஷன்லாம் போட்டுறணும், என்ன டீட்டெயில் வேணுமோ கேட்டு தெரிஞ்சுக்கணும். கிளாஸ் ஆரம்பிக்கிறது 13th of March மார்னிங். ஓகேயா, அண்ட் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பரீட்சை முடித்த உடனே நம்ம 24th மார்ச் ஆரம்பிக்கிறோம். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், த டேட்ஸ். ஓகே, அடுத்தது ஏன் இப்போ சிபிஎஸ்சிக்கு மட்டும் சீக்கிரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கு காரணம் அவங்களோட டைம் டேபிள் தான் காரணம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோடைய டைம் டேபிள் வரிசையாக ஒரு பரீட்சையாக அந்த பரீட்சை முடித்த உடனே நம்ம போயிடுறோம். இதில் 2 பரீட்சைக்கு நடுவில் ரொம்ப பெரிய கேப் இருக்குது. நம்ம இப்போ மேத்தமேட்டிக்ஸ் March 9th முடியுது, இங்கிலீஷ் March 12th முடிஞ்சு, பயாலஜி எப்போனா March 27. அப்போ 12ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் 15 நாள் ஒரு ஸ்டூடெண்ட் பயாலஜி புக்கை வச்சு போர்டு எக்ஸாமுக்காக படிச்சுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது தேவையில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், அதுதான் விஷயம். ஓகே, அப்போ என்ன பண்ணுறோன்னா 13லேருந்து 22 வரைக்கும், 13th-லேருந்து 22nd வரைக்கும் ஒரு 10 நாள் சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் கூட ரெசிடென்ஷியலாக தங்கி இந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன நான் சொல்கிறேன், டே ஸ்காலராக இருந்தாலும் அட்டன் பண்ணலாம், அதை பற்றியும் நான் சொல்கிறேன். ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 24th அன்னைக்கு அட்டஸ்டச் 24th-லேருந்து 1st May வரைக்கும் படிக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் அல்லது ஆன்லைன் அல்லது டே ஸ்காலர் எல்லா ப்ரோக்ராமுமே இருக்குது, பட் ஒன்லி இங்கிலீஷ் மீடியம். ஓகே, இப்போ இவங்க 22 முடித்த உடனே வீட்டுக்கு போயிட்டு பயாலஜி பரீட்சையை முடிச்சுட்டு மறுபடியும் வந்துடுறாங்க. 27th பயாலஜி பரீட்சை முடிஞ்சிருது, மறுபடியும் 28th அகெயின் தே கம் பேக். ஓகேயா, திஸ் இஸ் த ப்ரோக்ராம். இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு இந்த 45 நாள் கிடைக்கிது, இவங்களுக்கு 39 நாள் கிடைக்கிது. அதனால ஓகே, அடுத்தது இது +2 பயாலஜி புக். சார் இதை ஏன் சார் இங்கே போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கான காரணம் இதுதான். இப்போ சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் ஒரே ஒரு பரீட்சை பாக்கி இருக்குது, இந்த நேரத்தில் நம்ம கோச்சிங் போயிட்டோம்னா அந்த பரீட்சைக்கு படிக்கணுமே, அதில் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, +2 போர்டு எக்ஸாம் ஆச்சே அப்படின்னு ஒரு பயம் வரும் இல்லையா. நீட்டு ஒரு தரத்துக்கு 2 தரம் கூட எழுதலாங்க, +2 போர்டு எக்ஸாமில் மார்க் வச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் பயப்படுவாங்க. வேண்டியதே இல்லை. நீங்கள் இங்கே பயாலஜி தான் படிக்க போகிறீங்க, பயாலஜி தான் சொல்லித்தர போகிறோம், அதுவும் +2 சிலபஸ் தான் சொல்லித்தர போகிறோம், பக்காவாக சொல்லித்தர போகிறோம். ஓகே, வி ஹவ் காட் எக்ஸ்பர்ட் டீச்சர்ஸ். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எந்த லெசன் நடத்துவாங்க எல்லாம் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் டீச்சிங், தெளிவாக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன எது எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். டயக்ராம் பேஸ்டு கொஸ்டினில் டெஸ்ட்டு, அசஸ்டன்ட் ரீசனில் டெஸ்ட்டு, ஒரு ஃபில்லப் த பிளாங்க் டெஸ்ட்டு, ஏன்னா உனக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கான்னு பார்க்குறதுக்காக, தென் மல்டி ஸ்டேட்மெண்ட்ஸில் டெஸ்ட்டு, அது மாதிரி அசத்தி எடுத்துருவாங்க நம்ம டீச்சர்ஸு. பக்காவாக நீ என்ன பண்ணுற, +2 பயாலஜியில் பாட்டனி சுவாலஜி எல்லாத்தையும் அப்படியே கரைச்சி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு நீ பரீட்சை எழுதுறதுக்காக போகிற. அதனால் இட்ஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம். இது முடித்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது பார்த்துட்டே வாங்க. அடுத்து என்ன விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போவே உடனே அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபோன் நம்பர் எல்லாமே தருவேன். ஏன் உடனே அப்ளை பண்ணணும், இன்னும் தான் 4 மாதம் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது. இப்போவே அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னா, லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ், யூஸ்ஃபுல் பெனிஃபிட்ஸ் யூ வில் கெட். அதில் நம்பர் 1, எவ்ரி சண்டே யூ கேன் ரைட் அ மாடல் எக்ஸாம். இந்த மாடல் எக்ஸாம்ங்கிறது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, 11th 12th எல்லாம் சேர்ந்தது தான். பட் ஒரு பரீட்சையை சண்டே எழுதுகிறப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி கேள்விகள் வரும், 180 minutes 180 questions, எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, நம்ம என்ன மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஒன்லி ஆன் சண்டேஸ், மத்தியானம் 2 to 5 நீங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க. அந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த பரீட்சை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாமே. அது டோட்டலி ஃப்ரீ ஃபார் ஆல் மை கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, இன்னொரு அருமையான விஷயம், +2 பயாலஜி ஓகே, இங்கே படிக்க போகிறோம், நல்லா ரிவைஸ் பண்ண போகிறோம், ரைட்டு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும், அதுலேயும் நல்ல மார்க் வாங்கணுமே போர்டு எக்ஸாமில். ஓகே, வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will give you வீடியோ லெக்சர்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு யூ. நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ புறப்பட்டு திருச்சிக்கோ மதுரைக்கோ வர முடியாது,
உங்களுக்கு எங்களால் டிஸ்டன்ஸ்லேருந்தே ஹெல்ப் பண்ண முடியும். எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? கிராஷ் கோர்ஸ் பதிவு பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த லெசன் கஷ்டமோ நீங்கள் எது கேட்குறீங்களோ அந்த வீடியோஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யூ வில் கெட். சார் எனக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் கஷ்டமாக இருக்குது, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி கஷ்டமாக இருக்குது, என்ன கஷ்டமாக இருக்கோ அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் அந்த வீடியோஸு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஆல்சோ பக்காவாக நீங்கள் +2 சிலபஸ் நல்லா தரவாக வீடியோ பார்த்து படிச்சுட்டு பரீட்சையை சூப்பராக எழுதலாம். ஓகே, தென் கிராஷ் கோர்ஸுடைய ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, இருக்கிற நாட்கள் குறைவாக இருக்கிறதுனால ப்ரோக்ராம் கொஞ்சம் லெங்க்தியாக தான் இருக்கும். அப்போ தான் we can justify the course. காலையில் 6 மணிக்கு காஃபி, 6:15க்கு பயாலஜி கிளாஸ் ஆரம்பிச்சிருது. ஓகேயா? அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கலாம். தென் பிரேக்ஃபாஸ்ட், தென் பயாலஜி கிளாஸ், தென் டீ, பயாலஜி ஸ்டடி அண்ட் டெஸ்ட், தென் ஃபிசிக்ஸ் கிளாஸ், லஞ்ச், ஃபிசிக்ஸ் மறுபடியும் ஃபிசிக்ஸ் கிளாஸ், டீ அண்ட் ஸ்நாக்ஸ், தென் ஃபிசிக்ஸ் டெஸ்ட். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபிசிக்ஸ் டெஸ்ட். அந்த ஆல்டர்னேட் டேஸில் கெமிஸ்ட்ரி கிளாஸ் வரும், மறுபடியும் கெமிஸ்ட்ரி கிளாஸ், தென் டின்னர், தென் கெமிஸ்ட்ரி டெஸ்ட். ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். ஓகேயா? இந்த டெய்லி பிளான் நீங்கள் பார்த்துக்குங்க. மார்னிங் 6 o'clock யூ ஆர் கமிங் டு த சென்டர் அண்ட் யூ ஆர் லீவிங் த சென்டர் பை 9:30 இஃப் யூ ஆர் அ டே ஸ்காலர். இஃப் யூ ஆர் ரெசிடென்ஷியல் ஸ்டூடெண்ட், நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போய் படுத்து தூங்க போகிறீங்க, அவ்வளோதான். இஃப் யூஆர் அன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட், வீட்டில் தூங்கிடலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த ஷெட்யூலில் ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு எங்கே என்ன கிளாஸ் நடக்குதோ அந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்காகவே செப்பரேட்டாக ஒரு ஆன்லைன் கிளாஸ் ரூம்லேருந்து வீடியோஸ் வந்து லைவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே ஆன்லைன் போர்ட்டல்லே நீங்கள் எழுதலாம். ஸோ இவங்க என்ன மார்க் வாங்கினாங்கிறது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவோம். ஸோ வேர் யூ ஆர் அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்துக்கலாம். தென் நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து இட் இஸ் அவைலபிள் டு யூ இன் ஆஃப்லைன் மோட். ஆஃப்லைனில் டே ஸ்காலர் அண்ட் ஆஃப்லைனில் ஹாஸ்டலர். ஆன்லைன் ப்ரோக்ராம் இஸ் ஆல்சோ அவைலபிள், ஈக்குவலி குட். இதே ப்ரோக்ராம் தான் ஆன்லைனில் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, வேறு என்ன விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, ஹாஸ்டல் அக்காமடேஷன் அவைலபிலிட்டி எப்படி இருக்குது, இது போல தான் இருக்குது. உடனே நீங்கள் புக் பண்ணணும், இதுதான் முக்கியமான விஷயம். ட்ரிச்சியில் பாய்ஸ் கேம்பஸ் ஒன்லி 40 சீட்ஸ் ஆர் அவைலபிள். இமீடியட்டாக பதிவு பண்ணிக்கிங்க. திருச்சி கேர்ள்ஸ் 100 and Madurai girls 100 cots are available. The room accommodation is available for 100 students only. அதனால உடனே நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டா இது பெட்டர். அப்படி இல்லைன்னா படிக்கலாம், வெளியில் ஒரு ஹாஸ்டலில் தங்கிட்டு நீங்கள் இங்கே வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். மெனி பேரண்ட்ஸ் வில் நாட் லைக் இட். அதனால் உடனே நீங்கள் புக் பண்ணணும். சரி, ஃபீஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இல்லை, அதை பற்றியும் ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். புக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஐ வாண்ட் நீட் கிராஷ் கோர்ஸ் Trichy you want, you send a WhatsApp message to this number 9345129898. அந்த நம்பருக்கு பண்ணுங்க. சார் எனக்கு மதுரை வேணும் அப்படின்னா 8248610881 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. தென் வெரி ஓப்பன்லி ஐ எம் ஷேரிங் வித் யூ ஆல் த டீட்டெயில்ஸ். ஓகேயா? கிராஷ் கோர்ஸோட ஃபீஸ் எவ்வளவு சார்? 20,000. இந்த ஃபீஸில் தான் உங்களுக்கு எல்லாமேனா யூனிஃபார்மு, பேகு, புக்கு, டெஸ்ட் வைக்கிறது, OMR ஷீட்ஸு, மெட்டீரியல் கொடுக்கறது எல்லாமே 20,000. ஸோ இது வந்து ரொம்ப ரீசனபிளான ஒரு காஸ்ட், பட் வெரி குட் குவாலிட்டி. ஓகே, ஹாஸ்டல் ஃபீஸ்னா ஒரு நாளைக்கு 400 ரூபா. 400 ரூபா எதுக்காக? தங்குறது, சாப்பிட்றது, பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எல்லாம் புட் டுகெதர், அவ்வளோதான். 40 days அப்படின்னா 16,000. சார் நான் வந்து டே ஸ்காலராக வரேன் சார், காலையில் 6 மணிக்கு வீட்டில் சமைக்க முடியாது சார், நைட்டு 8:30 மணிக்கு போய் சாப்பிட முடியாது சார், என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் பே 8,000 rupees ஃபார் 40 days அண்ட் ஹோல் டே. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர், எல்லாம் ஸ்நாக்ஸ், டீ, காஃபி எல்லாமே உங்களுக்கு இங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ வீட்டிலேருந்து எதுவும் தூக்கிடலாம் வர வேண்டியது இல்லை. ஓகே, ஆன்லைனில் படிக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் 20,000 rupees கட்டினா போதும். ஒன்லி த கோர்ஸ் ஃபீ தான் உங்களுக்கு வருது, ப்ளஸ் ஜிஎஸ்டி. எல்லாருக்குமே ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள். ஓகே, பாரத மாதாக்கு ஜே. ஓகேயா? ஜிஎஸ்டி அப்ளிகபிள். நீங்கள் வந்து இந்த ஜிஎஸ்டியை பே பண்ணிட்டு அருமையாக ஆன்லைன் கோர்ஸில் நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஐ டோல்ட் யூ எவ்ரிதிங் வெரி கிளியர்லி. ஒன் திங் இஸ் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் வெரி ஷுர் திஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் ப்ரோக்ராம். யூ ஷுட் நாட் மிஸ் இட். தேங்க்யூ.